ஹலோ எவ்ரிவன். 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆல்கமிஸ்ட், அதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், எல்லா விதமான நோய்களுக்கும் சர்வலோக நிவாரணியாக ஒரே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சல்மான். பழனியில் இருக்கிற முருகர் சிலையை நவபாஷாணம் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சிலையை செதுக்குனது போகர் அப்படின்ற சித்தர். அதான் நம்மளுடைய கெமிக்கல் இன்ஜினியர். நவ அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நவராத்திரி, நவரசம், நவகிரகம் இருக்குல்ல, அந்த மாதிரி. பாஷாணம் அப்படின்னா விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போகர் என்ன பண்ணார் அப்படின்னா 9 வகையான விஷங்களை தேர்வு செஞ்சு இந்த சிலையை செஞ்சார். அது ஏன்பா ஒரு 9 விதமான விஷங்களை மட்டும் எடுத்து செஞ்சார்? 5 விதமான விஷயத்தில் செஞ்சுருக்கலாம், 6 செஞ்சுருக்கலாம் அப்படின்னா நம்ம கெமிக்கல் இன்ஜினியர்கிட்ட அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோடைய கடைசியில் பார்க்கலாம். இந்த 9 வகையான விஷயங்களை வச்சுட்டு அவங்க சிலையை செய்கிறதுக்காக போகர் நம்ம சயின்ஸில் படித்த ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க. அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெல்டிங். மெல்டிங் அப்படின்னா சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறது மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த ஐஸ் கட்டியை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சா லிக்விடாக மாறுதில்ல, அது மெல்டிங். செகண்ட் சாலிடிஃபிகேஷன். இப்போ தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது ஐஸ் கட்டியாக மாறுது, இது சாலிடிஃபிகேஷன். தேர்டு சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்னா ஒரு சாலிட் டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகிறது சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள், நம்ம கற்பூரத்தை கொளுத்துறப்ப கற்பூரம் ஒரு சாலிட், அதை டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது, இது சப்ளிமேஷனுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் ஃபோர்த் டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா வேப்பர் லிக்விடாக மாறுது கண்டென்சேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ மழை மேகம் நமக்கு வேப்பராக இருக்கிறது திரும்பி லிக்விடாக வர்றது கண்டென்சேஷன். இந்த முருகர் சிலையை செய்கிறதுக்கு போகர் யூஸ் பண்ண 9 டைப்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக இருக்கிறது கௌரி பாஷனம், அதாவது ஆர்சனிக் பென்டாசல்ஃபைடு. ரெண்டாவதாக இருக்கிறது கெந்தக பாஷனம், அதாவது சல்ஃபர். மூணாவதாக இருக்கிறது சீலை பாஷனம், அதாவது ஆர்சனிக் டைசல்ஃபைடு. அண்ட் நாலாவதாக இருக்கிறது வீர பாஷனம், அதாவது மெர்க்யூரி குளோரைடு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கச்சால பாஷனம், அதாவது மேங்கனீஸ். ஆறாவது வெள்ளை பாஷனம், ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு. ஏழாவது தொட்டி பாஷனம், அலுமினியம் சிலிகேட் ஹைட்ராக்சைடு. எட்டாவது சூத பாஷனம், மெர்க்யூரி. அண்ட் 9வது இருக்கிறது சங்கு பாஷனம், கால்சியம் குளோரைடு. இந்த 9 விதமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ரொம்ப கம்மியான ட்ரேசஸில் இருக்குது. அண்ட் நம்ம ஹியூமன் பாடி ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஆர்சனிக்கை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லங் டிஸார்டர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் மெர்க்யூரி குளோரைடு கிட்னி டிஸார்டர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. சல்ஃபர் நம்மளுடைய டிஎன்ஏவை பில்ட் பண்ணவும், நம்ம பாடியை நல்ல மெட்டபாலிசமோட கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நம்ம சாப்பிட்ற சுகரில் கூட சல்ஃபர் தான் இருக்குது. அடுத்து மேங்கனீஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவுது. கால்சியம் கார்பனேட் போன்ஸ்க்காகவும், அலுமினியம் சிலிகேட் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுது. இந்த முள்ளானதை எடுத்துக்கிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது நம்ம கெமிக்கல் இன்ஜினியருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால தான் இந்த 9 விதமான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சு அதே கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி 9 டைப்ஸ் ஆஃப் பாய்சன்ஸை செலக்ட் பண்ணி அதை நம்ம மேலே சொன்ன ப்ராசஸ் மூலிமா ஃபில்டர் பண்ணி அது கூட இன்னும் ஒரு சில மூலிகைகளை சேர்த்து ஒரு சிலையாக வடித்து பழனியில் வச்சிருக்காங்க. இந்த 9 விதமான விஷயங்களும் அது கூட இன்னும் ஒரு சில மூலிகைகளும் சேர்ந்து இந்த சிலையை செஞ்சதுனால அந்த சிலை எப்போ ஒரு ஹீட்டான ஸ்டேட்லேயே இருக்கும். அதனால அந்த சிலைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாள் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிட்டு ஸோ நைட் நிறைய சாத்துறதுக்கு முன்னாடி அந்த முருகர் சிலை மேலே சந்தனத்தை பூசிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, சந்தனத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொண்டு வரும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா சடனாக ஒரு பாடி ஹீட்டில் இருக்குது அப்படின்னா அதை 0ல் கொண்டு விட்டுரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம பாடி வேர்த்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த சைடில் வேர்த்து விட ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, காலையில் போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுறப்ப ஸோ அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள்லாம் வெளியில் அந்த ட்ராப்லெட்ஸ் மாதிரி வந்ததுனால அது கூட மிக்ஸ் ஆகிட்டு அந்த அபிஷேக நீர் மூலமாக வரும். ஸோ அந்த நீரை அவங்க பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த நீரை பக்தர்களுக்கு கொடுக்குறப்ப அதை உட்கொள்கிற பக்தர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு சிறந்த மெடிசனாக வேலை செய்யுது. அண்ட் இதனால அவங்களுடைய நோயெல்லாம் குணமாகும். ஆனால் இந்த அபிஷேக நீரை ஒரு 1 டைம் or 2 டைம் சாப்பிட்டுட்டு நோய் குணமாகலன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஹீலிங் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரு நிறைய வாட்டி குடிச்சா மட்டும்தான் அந்த மெடிசனுக்கு நம்ம உடம்புல எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் பழனிக்கு போனால் மொட்டை போட்டுட்டு மேலே சந்தனம் போடுறாங்கட்டு ஒரு ஆர்டிக்கல் குறிப்பிட்டிருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸில் கூட பார்த்துருப்போம், அந்த பழனியில் இருக்கிற அந்த ஸ்டாச்சு கொஞ்சம் சேதாரம் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். லைக் எறும்பூர கல்லும் தேயும் இல்லை. ஸோ நம்ம கண்டினியூஸாக அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கிற பெண்ணாகும் அந்த கல் அரிச்சு லைட்டாக சேதாரமாயிருக்கு. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே இவ்வளவு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ இது சீராக இயங்கிறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ்லாம் நமக்கு தேவைன்ட்டு அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது நினைக்கிறப்பவே வியப்பாக இருக்குது.